6 மணித்தியாலத்துக்கு 6000 மணித்தியாலத்துக்கு 1000 வருது. ஒரு பிரத்யேக வகுப்பு கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு பிள்ளைட்டு இருக்கிற காசு எவ்வளோன்னு சொல்லிச்சுன்னா இதை விட கூடவே இருக்கும். இதுதான் இது இப்படி போட்டால் அந்த வியூஸ் கூடும், இந்த நெகட்டிவ் இதுகள் கூடும். அப்போ 2 கிழமை மாத்திரமே வேலை செய்கிறான். நேற்று ஒரு தமிழில் பார்த்தேன் சாவச்சேரியில் நடந்த கொலைகள் போட்டிருக்கோம். இதுகளுக்கெல்லாம் சட்ட நடவடிக்கைகள் ஒன்றும் இல்லை தமிழ்நில. ஏன்னா அதை பார்க்க வைக்கிறதுக்காக இந்த செய்கிற குப்பை வேலை, எளிய வேலைன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொன்னாலுமே கீழே கொமெண்டில் வந்து கழுவித்தை தான் போகிறாங்க, திட்டத்தான் போகிறாங்க. இவர் அப்படி என்றார், இவர் யாருன்னு தெரியுமா, அவர் யாருன்னு தெரியுமா, இவர்கிட்ட பின்னணி என்ன தெரியுமா, நீங்கள் அவர்களை உயிர்களை காப்பாற்றினோன்னா அல்லது தேவைகள் நிறைவேறணும்னா ஒரு தெய்வத்தின் கொரோனா நேரத்தில் கூட அந்த அந்த நிலைக்கு ஒருத்தர் தெய்வத்தின் நிலைக்கும் கொண்டு போக தேவையில்லை, தரையில் போட்டு மிதிக்கவும் தேவையில்லை. அவரவருடைய கடமைகளை செய்யணும். எனக்கும் குழந்தைகள் இருக்குது, நாளைக்கு வார வழியில் ஒருத்தர் எமோஷனில் அந்த பிள்ளைகளுக்கு த்ரெட்டனி. இதுக்கான அடிப்படையான காரணம் யாருன்னு சொல்லி அதே ஒரு மருத்துவராக இருக்கிறதுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. நாளைக்கு நடந்துட்டுதுண்டா. வைத்தியர்களுடைய நியமனம் எப்படி நடக்குது, அவர்களுக்கான ஓவர் டைம் என்று சொல்லப்படுற அந்த மேலதிக கொடுப்பனவு எல்லாம் எப்படி பிரித்து கொடுக்கப்படுது? அதில் வந்து 2 விதமான வைத்தியர்கள் இருக்கணும். உள்ளூரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள், அதாவது உள்நாட்டில், வெளிநாட்டில் இருந்து வந்து சிறப்பான அந்த அவர்களுக்குரிய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினார்கள். ரேங்கோட முதலில் ஏன்னா 2 எக்ஸாமும் வெவ்வேறையாக இருக்கிறபடியாக உள்நாட்டில் படித்தவர்களுக்கான அந்த ரேங்கை போட்டுட்டு இப்போ ஒரு 1000 வைத்தியர்கள் எடுக்கிறேன்னுண்டா 800 டாக்டர் உள்நாட்டுக்குரியாக்கலன்னா 800 பேரையும் போட்டுட்டு இவையே 801, 802, 803 தான் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தாக்களுக்கான நடக்கும். இதுதான் இன்னொரு விஷயத்தையுமே சேர்த்து சொல்லிட்டு, இப்போ ரேங்கில் எப்படியோ இங்கே உள்ள ஆக்கள் இந்த முறை லெவல் ரிசல்ட்ஸை பார்த்துனீங்களா, இங்கே உள்ள ஆக்கள் நல்ல முன்னுக்கு வந்துடுவாங்க. பிறகு அந்த வெளிநாட்டுக்குரிய எக்ஸாமில் பார்த்தாலும் இங்கே உள்ள தமிழாக்கள் வந்து ரேங்கில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அப்போ இவை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஒரு தனது மேற்படிப்புக்கு தனது வீட்டுக்கு கிட்டவா இருக்கக்கூடிய தனது எல்லா வசதிகளோடும் கூடிய பெரிய பெரிய வைத்தியசாலைகளை தெரிஞ்சிருக்கணும். அதை நான் பின் சொல்லல. அது என்னென்னா அவர் படித்து வந்த பிறகு அவர் தன்னை வளர்த்து கொள்வதற்காக, தன் திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக, என்னென்னா சிலர் எல்லா இடம் ஒன்றா தான் இருக்கும், தன்னுடைய தனிப்பட்ட இதுகளை வளர்த்து கொள்றதுக்காக. இப்போ நாலேஜ் வளர வேணும், ஒரு ஸ்கில்ஃபுல்லான யூனிட்டுக்கு போக வேணும், அந்த மாதிரியான நிலப்பாடுகள் இருக்கபடியே அவர்கள் நல்ல பெரிய வைத்தியசாலைகளை தெரிஞ்சிருக்கணும். வடக்கு கிழக்கு பொறுத்த மட்டும் முதல் நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லி இருந்து யுத்தத்தால் பெரும்பாலான வைத்தியர்கள் இருக்கே இல்லை. சரிதானே? சாவச்சேரி வைத்தியசாலை 6 வைத்தியம் இருந்தேன். முல்லைத்தீவு நான் முல்லைத்தீவு அடிக்கடி எடுக்கிறேன். அப்புறம் அங்கே சண்டை வேறு கூட நான் படித்தது அங்கே. யுத்தத்தை தொடர்ந்து 2011, 12 நான் என்ன செய்யணும்னு சொன்னால், எனது பாஸ் அவுட் பண்ணின உடனே ஒரு தனிப்பட்ட நிறுவனம் ஒன்றுண்ட சம்பளம் முதல் 2 மாதமும் இல்லை. அப்போ அந்த நேரம் 30,000 தந்தவன். அவர்களோட சம்பளத்தோடு நான் மூங்கிலாறு வேலை செஞ்சேன், நான் புதுக்குடியிருப்பு வேலை செஞ்சேன், அதை விட கொக்குழாய் அங்கே போய் எங்களுக்கு வாகன வசதியை பற்றி ஆடிச்சு செய்து வந்தவர். என்னென்னா வைத்தியர்கள் இல்லை, நியமனம் இல்லை. ஆனால் இப்போ எல்லா இடத்துக்கும் வைத்தியர்கள் கொடுத்துட்டோம். இப்போ காலப்போக்கில் அந்த வைத்தியர்கள் வந்து கொண்டு இருக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு பின்தங்கின இடங்களுக்கு இப்படி சிறிய வைத்தியசாலைகளுக்கு யார் வருவேணும்னு சொல்லி சொன்னால் மெரிட் ஆர்டரில் பின்னுக்கு இருந்து வருவேணும். அது பெரும்பாலும் தென்பகுதி ஆக்களாக இருப்பிடும். அப்போ சொல்கிறது இஞ்செல்லாம் சிங்கள டாக்டரை போட்டிருக்குது, இனம் சார்ந்து போடுறது, அங்கே சிங்களம் பேசுகிற ஆக்கள்லாம் இருக்கினம், தமிழ் டாக்டர்ஸ் ஒருத்தரும் போடுறது, யாரும் போடுறதில்லை, அவை தான் அப்ளை பண்ணுறது. சரிதானே? யாரும் போடுறது. அப்போ அவர்களும் வந்து இங்கே அனுப்பினோம். நிற்கக்குள்ள நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னென்னா ஒவ்வொருத்தருக்குமான வேலை நேரத்தை பற்றி கதைச்சிருக்கிறேன். ஆசிரியருக்கு இவ்வளோ நேரத்தோடு முடிஞ்சிடும், அதுவும் சனி ஞாயிறு இல்லை. திணைக்களத்தில் வேலை செய்கிறவருக்கு 8 இருந்து 12, 12 இருந்து 2 சாப்பாட்டு வேலை. அந்த சாப்பாட்டு வேலைக்கு உங்களால் ஒரு வேலை கூட செய்திட முடியாது. 2 இருந்து 4 இப்படி வைத்தியர்களுக்கு ஒரு வேலை நேரம் இருக்கத்தானே வேணும். அதான் 24 மணி நேரம் செய்கிறதுக்கு உள்ளாக பயிற்சியில் இருக்கிற வைத்தியர்கள் வருவாங்க. மற்றவர்கள் அப்போ வைத்தியர்களுக்கு ஒன்று ஒரு வேலை நேரம் இருக்குன்னு தானே. அந்த அர்ப்பணிப்பு யாரையும் கடவுளாக தூக்கி பார்க்காதீங்க. அவர் தானே கடமையை செய்கிறார். வைத்தியர்களை தெய்வங்களாக வச்சு பார்த்தோம், ஒப்பிட்டு பார்த்தோம், அது தேவையே இல்லை. அவர் வைத்தியர் தன் தொழிலை செய்வார், கடமையை செய்வார். அதுக்கு முடிஞ்சால் அவர் நன்றியை சொல்லி போட்டு போங்க. தவிர இவர் என்ன உயிரை காப்பாற்றினார் நன்றி என்று சொல்லி அதை வச்சு மற்ற சிலர் இருக்கணும் தங்களை அப்படி பார்த்துக்கொள்வது. பெரும்பாலான கதைக்கிற இல்லை இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பலர் வந்து நீங்கள் கதைச்சிங்களேன்னா சொல்லுபடியாக கதைப்பாங்க, எல்லா பிரச்சனையும் தெளிவாக கதைக்கக்கூடிய ஆக்கள் இருக்காங்க. அப்போ இதில் இந்த வேலை நேரம்ன்றது எவ்வளவு, நீங்கள் எவ்வளவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வேலை நேரம் எவ்வளவா இருக்கு?
சாதாரண ஒருத்தருக்கு 8 மணித்தியாலம், நீங்கள் 8லேருந்து 4 மணி என்று வச்சுக்கொள்ளுங்களேன். ரைட். இந்த வேலை நேரங்கள் வந்து அவன் வேலை தன்மைகளை வந்து வித்தியாசப்படுறது. சில இப்போ இந்த ஐசியூ அல்லது அனஸ்தீசியா அப்படியான ஆட்கள் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா அவை கொஞ்சம் ரிஸ்க் கூட, இன்ஃபெக்ஷனுகளுக்கான ரிஸ்க் கூட. அந்த மயக்க மருந்துகள் கொடுக்கக்குள்ள அந்த மருந்துகள்ன்ற கேஸ் தியேட்டருக்குள்ளேயே வெளியேறி கொண்டிருக்கும். மயக்கத்துக்கு கொடுக்குற கேஸ் வந்து அப்போ அதை சுவாசித்து கொண்டு தான் இருப்பினோம். ஆரம்ப காலத்தில் வந்த கேஸால் கேன்சர்கள் கூட வந்துருக்குது. சரிதான். அப்போ அதெல்லாம் வர ஒரு தலையடியை கொடுக்கும், இப்படி கொடுக்கும். அப்போ அவைக்கு ஒரு 6 hours. அப்போ ஒரு நாளைக்கு அந்த 6 மணித்தியால ஷிஃப்ட் செய்தால் சரி. சரி, அந்த 6 மணித்தியாலம் அவை சிலருக்கு இருக்கும் கடமை நேரம். அப்போ 6 மணித்தியாலமாக இருக்கலாம், சிலருக்கு 8லேருந்து 4 மணி வரைக்கும் ஆனது இருக்கலாம். அதில் லஞ்ச் அவசையும் சேர்த்து அப்போ குறைஞ்சது 6 மணித்தியாலமாவது வைத்தியர் வேலை செய்ய வேணுமென்றது இருக்குது. இதுக்கு மேலதிகமாக செய்யணுமா என்ற விஷயங்கள்லாம். அப்போ ஒரு வைத்தியருக்கு ஒவ்வொரு படிநிலைக்கு ஏற்ற சம்பளம் இருக்கும். இடையில் அவரேஜாக ஒரு 2 லட்சம் வந்து வைப்போம். ஒரு சம்பளம் அவரேஜாக 2 லட்சம் வந்து வைப்போம். அந்த சம்பளத்தின்படி ஒரு நாளைக்கு 2 லட்சம் வேண்டாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? 6,000 7,000 பேர் வைப்போம். சரி, 6,000 வச்சா 1,80,000 பேர். 6 மணித்தியாலத்துக்கு 6,000 மணித்தியாலத்துக்கு 1000 வருது. ஒரு பிரத்யேக வகுப்பு கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு பிள்ளைட்டு எடுக்கிற காசு எவ்வளோன்னு சொல்லிச்சுன்னா இதை விட கூடவே இருக்கும். சரிதான். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு கொடுக்கப்படுற சம்பளம். அல்லது இப்போ வந்த சர்க்குலரின் படி ஒரு மத்திய வங்கியில் வேலை செய்கிற இந்த சேலரி ஸ்லிப்பும் வந்தது. சரிதானே. அப்போ நீங்கள் இதை பிரித்து கொண்டு வந்து ஒரு பெரிய தொகையாக பார்க்குறத விட இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குகள் நீங்கள் சாதாரணமாக நான் ஒவ்வொரு நோயாளியையும் அணுகிறேன். உயிருக்கு ஆபத்தான நோயாளி இல்லை. கொரோனா நேரம் எல்லாம் போய் நிற்கக்குள்ள அந்த கொரோனாவால் இறந்த வைத்தியர்களும் இருக்கணும். ஒரு கச வைத்தியம் கொடுக்குறோன்னு அந்த நோயாளியை நெருங்கி போய் நின்று பார்க்க வேணும். அப்போ அந்த ரிஸ்க் ஒரு நீடில் பிரிக் அவற்றை வாழ்வையே மாற்றலாம். ஒரு ரத்தம் குருதி சார்ந்த ஒரு நோயோடு இருக்கக்கூடிய ஒரு குத்தின நீடில் வேற குத்தினா அப்போ இங்கே ரிஸ்க் எடுக்கிறோம் தானே. அப்போ இந்த ஒரு சம்பளம் ஒன்று பிரித்து பாருங்கள். மணத்தியாலத்துக்கு 1000 ரூபா வருது. மணத்தியாலத்துக்கு 1000 ரூபா தான் டாக்டருக்கு சம்பளம். 1000, 1500, 2000 வைங்களேன். 2000 வைங்களேன். ரெண்டாலுமே ஒரு உயிர் எந்த ஒரு வினாடியிலையும் உயிர் போகலாம். மயிரிலையில் உயிர் தப்பினார், மயிரிலையில் உயிர் தப்பினார்ன்ற மாதிரி எந்த ஒரு நொடியும் இதற்கு ஆபத்தானதாக முடிக்கலாம். நான் ஒரு மிக கடுமையான வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளில் இருந்து எனக்கு ரத்தம் மூலம் பரவக்கூடியதாக நோய்கள் இருக்கும், நான் ஊசியால் குத்தி வந்துட்டேன்னா அதுக்கு பிறகு என் குடும்பங்கள். அப்போ ஒரு ஹை ரிஸ்கில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு சேலரி போகிறத பற்றி இவ்வளோ பெரிய சேலரி வர்றதுக்கான காரணம் அது. நீங்கள் எல்லாருமே ஒரு வெறுத்து இருக்கக்கூடிய நோயாளியாக இருந்தாலும் அந்த நோயாளியை போய் பார்த்து செய்து இதுகளை தான் செய்ய வேண்டிய வேறு. நீங்கள் அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்கள். அப்போ அந்த சேவைக்காக வழங்கப்படுற சம்பளம். ஆனால் அதை விட வெளியில் நல்லா உழைச்சிட்டு போகலாம். எனக்கு ஒரு கரண்ட் ப்ளக்கை மாற்றுறதுக்கு வந்து 4 ஸ்க்ரூவை காட்டி எனக்கு அதில் பாண்டித்தியம் இல்லாட்டி 1000 ரூபா வேண்டிட்டு தான் போகிறார் ஒரு ப்ளக்குக்கு. சரிங்களா. அப்போ அந்த சேலரி ஸ்லிப்பண்ட வந்த விஷயம். மற்றது வேலை நேரங்கள். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன், ஒரு பிற்படுத்தப்பட்ட இடத்துல ஒரு தீவு மாதிரியான ஒரு இடங்களில் ஒரு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வைத்தியசாலை இருக்குன்னா அங்கே இப்போ பாடசாலையோ அல்லது ஏனைய நிறுவனங்களோ மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் நிப்பாட்டிடலாம். 24 மணித்தியாலும் வைத்தியசாலைகள் இயங்க வேணும். அதில் அந்த PMCU மட்டும் இயங்காது, மற்ற எல்லா வைத்தியசாலைகளும் இயங்க வேணும். அப்போ 24 மணித்தியாலும் வைத்தியர் இருக்கணும்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு விளங்கல. 24 மணித்தியாலும் 30 நாளும் நீ ஆஸ்பத்திரியிலேயே அர்ப்பணிப்பு, தியாகம், இந்த இதெல்லாம் பார்த்தேன். விஜயகாந்த் பேசின வசனங்கள், ரமணா பட வசனங்கள், இதெல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போ எங்களுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு குழந்தைகள் இருக்கக்கூடாது, நான் அவர்களோட நேரம் செலவழிக்கக்கூடாது. அப்படி இப்போ எங்களோட அம்மா அப்பா நான் வேலைக்கு போய் கொண்டு குறிப்பிட்றாரு. என் அப்பா படுக்கையில் இருந்தார். நான் எழுப்பி அவருக்குரிய அவ்வளோ கடமையும் செய்து போட்டு தான் நான் போகணும். இன்னொரு ஆள் வந்து செய்யாது. எனக்கும் பிள்ளைகள் இருக்கு. நான் அவரை பாடசாலையில் ஏற்றுறதுக்கான வழிமுறைகள் செய்யத்தான் வேணும். அப்போ நான் என்ன செய்வோம், அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டியூட்டிகளை அரேஞ்ச் பண்ணி தான் செய்கிறது, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ இது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக இருக்காது. அப்போ இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு 10 பேர் தேவையான இடத்த ஒரு 2 வைத்தியர்கள் நடத்தி கொண்டு இருக்கணும். அப்போ எஃபிஷியண்டாக இருக்கு. அப்போ இவே 2 பேரும் 8லேருந்து 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போனால் அந்த பின்னர் 4 மணிலேருந்து அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் யார் அந்த நோயாளிகளை பார்க்குறது? அதனால் ஒரு எழுதப்படாத விதியாக இப்படியான வைத்தியசாலைகள் அது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஒரு ரூலாக கொடுக்க இயலாது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் 24 மணி நேரமும்
பேஷண்ட் வருகுதோ இல்லையோ 7 நாள் வேலை செய்துட்டு அடுத்த ஒரு கிழமை அவர் ஆஃப் எடுக்கிறார். அவர் ஆஃப்ன்னு சொல்கிற இல்லை, அது உண்மையில் எல்லாரும் ஆஃப் எடுக்கிறோம், அது செகண்ட் ஒன் கோல்னு சொல்கிறது. ஏனென்றா அடுத்த வேலை செஞ்சவனுக்கு அவருக்கு பிரச்சனை வருமானா இவர் உடனே வருவார். அந்த ஸ்டேஷனை விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியும் எல்லா மட்டத்துலையும். அப்போ நீங்கள் அந்த நேரத்தை பெருக்கி பாருங்க, 2 கிழமை வேலை செய்தது 2 கிழமை வேலை செய்கிறேன்னு சொன்னால் 2 கிழமையும். அப்போ சிலருக்கு அப்படின்னா இப்போ அந்த யூனிட்டில் 2 டாக்டர்ஸ் இருந்தால் வினைத்தனோ 50 நோயாளியை 12 மணி வரைக்கும் ஒரு ஆள் இருந்து பார்த்தா 12 மணி வரைக்கும் எடுக்குமாண்டா 2 பேரும் சேர்ந்து இருந்தால் எல்லா நாளும் 2 பேரும் இருந்தால் 10 மணிக்குள்ளே பார்த்து முடிக்கலாம். அந்த 4 மணிலேருந்து மிச்சமுள்ள டைமை யார் பார்க்குறது? நோயாளியில் கடை பூட்டிட்டு போகலாம் தானே. அப்போ வைத்தியசாலை அப்படித்தான் இயங்கும். சரி, 14 நாலு வைப்பமே, 14 தர 24 பெருக்கிற எவ்வளோ? 14 தர 24 336. 336 நாங்கள் 8ஆல் பிரிப்போம். ஒரு நாளைக்குரிய மணத்தியால் 8ஆல் பிரித்தா 42 வருது. அதாவது 30 நாளில் 42 நாளைக்குரிய வேலையை அவர் செய்து போட்டு தான் போகிறார். இதுதான் இதுக்கு பின்னான காரணம். அப்போ ஒரு சாதாரணமாக பார்த்தோன்னா ஒரு மாதத்தில் 2 கிழமை தான் வேலை செய்கிறாங்கன்னா யாருக்கும் சாமானியனுக்கும் கோபம் வரும். 2 கிழமை வேலை செய்துட்டு எங்கட வரிப்பணத்தில் அதையும் சொல்ல மறந்துடும். எங்கட வரிப்பணம் இங்கே எல்லாருமே அரசு பல்கலைக்கழகத்தில் படித்த எல்லாருமே மக்கள்கிட்ட வரிப்பணத்தில் படித்தவன். ஏன் ஒரு சட்டத்தரணியை திட்டுறதில்லை? அவரும் வரிப்பணத்தில் படித்தவர். ஏன் கேட்டால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சுக்க, நீங்கள் வைத்திய தெய்வத்துக்கு நிகரான சேவை செய்கிறீங்கன்னா என்னதான் செய்கிறதுன்னு எனக்கு விளங்குங்க. நீ துறவரம் போகிற மாதிரி பிள்ளையோ, ஓகே நீ டாக்டர் போனால் நீ வீட்டை விட்டு எப்படியே போயிரு, 8 மாதிரி தான் அனுப்பணும்னு யோசிக்கணும்னு விளங்குது. அப்போ இப்போ இதுக்குரிய விளக்கத்தையும் சொல்லியிருக்கேன். 2 கிழமை வேலை செய்யறதுக்குரிய விளக்கத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். 14 தர 24 336. இப்போ நான் என்ன சொன்னாலுமே கீழே கொமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றத்தான் போகிறாங்க, திட்டத்தான் போகிறாங்க. இவர் அப்படி என்றார், இவர் யாருன்னு தெரியுமா, அவர் யாருன்னு தெரியுமா, இவர்கிட்ட பின்னணி என்ன தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா. ஏன் அரவாசி பெருமை இல்லை கதைக்க வாரன்னு தெரியா. அதுவும் பொதுவாக ஒரு ஆண் கதைக்க வந்தால் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகிறது. இவரை தெரியாது, இவர் அவர்கிட்ட அவ்வளோ வாங்கினார், இவருக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இருக்குது. 2 விஷயம். எந்த ஒரு லீடர்ஷிப்பில் வர்றவனுக்கு 2 விஷயத்தை உடனே தூக்கிடுவாங்க. ஒன்று காசை சொல்லுவாங்க அல்லது பொம்பளையே சொல்லுவாங்க. இந்த 2 விஷயத்தையும் சொல்லி போட்டால் ஓகே என்னன்னா இவர் அப்படிப்பட்டவரா, வைத்தியர் செய்த மோசமான செயல் தெரியுமா. இதுதான் இது. இப்படி போட்டால் அந்த வியூஸ் கூடும், இந்த நெகட்டிவ் இதுகள் கூடும். அப்போ 2 கிழமை மாத்திரமே வேலை செய்கிறார். நேற்று ஒரு தம்ப்நெயில் பார்த்தேன், சாவச்சேரியில் நடந்த கொலைகள் என்று போட்டிருக்கான். இதுகளுக்கெல்லாம் சட்ட நடவடிக்கைகள் ஒன்றும் இல்லை தம்ப்நெயில். ஏன்னா அந்த பார்க்க வைக்கிறதுக்காக இந்த செய்கிற குப்பை வேலை, எளிய வேலைன்னு நான் சொல்லுவேன். அதை பார்க்குறவன் என்ன நினைப்பான், சாவச்சேரியில் நடந்த கொலைகள் அவர் தம்ப்நெயில் ஒன்று பார்த்தேன், ஒரு இது ஒன்று போகுது. அப்போ இது 2 கிழமை வேலை செஞ்சாங்கன்னா சாமானியனை கோவம் வரும். நான் மாதம் முழுக்க வேலை செய்கிறேன், பேஷண்ட் வருதோ இல்லையோ. எனக்கு சீனியர் அண்ணரால் சொல்லுவார், வைத்தியசாலைன்றது சர்டன் அடகு கடை மாதிரி, சனம் வருதோ இல்லையோ சாம்பிராணி எல்லாம் போட்டு நான் ரெடியாக தான் இருக்கேன். எனி டைம் இதுவும் வரலாம். ஆக்சிடென்ட்ன்றது சொல்லிக்கொண்டு இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்தில் நல்ல நேரத்தில் ஆக்சிடென்ட் நடக்கும், கெட்ட நேரத்தில் ஆக்சிடென்ட், எனி டைம் எதுவும் நடக்கலாம். அவ்வளோத்தையும் ஆன்டிசிபேட் பண்ணிக்கொண்டு அதை அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கவர். அப்போ இப்போ நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக காட்டியிருக்கிறேன் 2 கிழமையில். அப்போ இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்போ என்ன நடக்குது, டயரியில் போய் எழுதிடலாம். 2 கிழமை வேலை செஞ்சுதான் 2 கிழமை எழுதிடலாம் என்றதுக்காக அதை 30 நாளுக்கு பிரித்து 6 மணித்தியாலம் எழுதினோம். சரிதானே, ரைட். அந்த ஓவர் டைமை பற்றியும் கதைக்கிறவே 6 மணித்தியாலம் வேலை செஞ்சு போட்டு அது உண்மையில் ஓவர் டைம் இல்லை, அது எக்ஸ்ட்ரா டியூட்டி. நான் ஆல்ரெடி சொன்னேன்டா, கணவர் செய்ய வேண்டிய வேலையை நான் தனியாக செய்கிறபடியா. இப்போ எங்களுக்கு அடிப்படை சம்பளம் வந்து குறைவு தான். எனக்கு அடிப்படை சம்பளம் வந்து சாதாரண அரசு ஊழியரை விட ஒரு கொஞ்சம் தான் கூட இருக்கும். அடிப்படை சம்பளம் கூடினா உங்களோட பிஹெச் ஹாலிடே அலவன்ஸுகள் கூட வேண்டி வரும், உங்களோட பென்ஷன் அதில் எல்லாம் கூட வேண்டிய வைத்தியர்களுக்கு அலவன்ஸாக கொடுக்கப்படும். அந்த எக்ஸ்ட்ரா டியூட்டியாகத்தான் நீங்கள் சரி 42 நாள் 30 நாளில் வேலை செய்ய வேண்டிய 42 நாளுக்கு வேலை செய்கிறாரு. அந்த 42 நாளுக்கு அப்போ 12 தர 8 96, 30 நாளில் இருந்து பார்த்தா 42 நாளுக்கு 12 96. இவர் 120 மணித்தியாலத்தும் இவருக்கு வேறு இருக்கப்பட்டிருக்கு. அந்த 96ல் இப்போ இதுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் வேலை செய்கிறோம். எனக்கு தீபாவளி இல்லை, வருஷம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லா நாளும் வேலை செய்கிறோம். இதுதான் இதுக்கு பின்னால் இருக்கிறது. இது தெளிவாக மக்களுக்கு போகணும். அவர் செய்துட்டு தான் போய் நிற்கிறார் என்ற விஷயம் வந்து போகாதபடியா சாமானியனுக்கு கோபம் வரும். 2 கிழமை வேலை செய்கிறாங்களோ, ஐயோ நான் ஒரு மாதம் முழுக்க வேலை செய்கிறேன். அந்த 2 கிழமையும் அவர்
கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வார். சிலவங்களை என்ன செய்வார், அவர் தொடர்ச்சியாக ஒரு கிழமை செய்யக்குள்ள எல்லாரும் கேட்பினா அவர் களைச்சிடுவார், அவருக்கு எஃபிஷியன்ட் குறைஞ்சிருமே. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தேன். இப்போ எல்லா நாளும் இப்போ நான் ஒரு 24 மணி தேவை ஒன்கால் இப்படி தொடர்ச்சியாக செய்தோன்னு கேட்க எந்த நோயாளியுமே விரையிலேன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தானே இருப்பேன். எனக்கு அன்றைக்கு ஃபுல்லாக அன்றைக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு நோயாளிகளோட நான் கன நேரம் செலவழிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் ஓய்வுக்கு போவேன். மற்றவர் வேறு அல்லது இந்த ஓஃபுக்கு போகிறதுன்றது இல்லை, 2 கிழமை வேலை செய்யணும் ஓஃபுக்கு போயினது இல்லை. ஏனென்றா ஒரு பெரிய மேஜர் இன்சிடென்ட் மாதிரி ஒன்று வரைக்குள்ள அவர் உடனே கடமைக்கு திரும்புவார். அவர் கொழும்புக்கு போகிறாரு, அங்கே போகிற கொழும்புலேருந்து என்ன வருவார், கொழும்புலேருந்து அவர் அந்த அளவு இது இருந்தால் மட்டும்தான் அவை போகணும். அவர் என்ன செய்வார், பதில் இன்னொரு ஆளை சொல்லி போட்டு தான் போவார். இப்படியான ஒரு இன்சிடென்ட் வரைக்கும் அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷன் தலைவரோ அல்லது யாரோ ஒருத்தர் அதுக்கு பதிலீடு செய்கிறதுக்கு ஒரு வசதியோடு இருக்கத்தக்கதான் விடுவினோம். இங்கே தேவை இருக்கத்தக்கன்னா யாரையும் விட மாட்டேன். அரசு வைத்தியர் ஒருவர் பிரைவேட்டில் போய் மருத்துவம் பார்க்கலாமா, அதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? தனியார் வைத்தியசாலைகளில் போய் இருக்கணும்னு சொல்லி சொன்னது இதில் நான் ஆல்ரெடி கதைச்சிருக்கிறேன். என்னென்னா அந்த ஷிஃப்ட் டியூட்டி செய்கிறார்கள், அந்த 6 மணி நேரத்துக்குரிய ஷிஃப்ட் டியூட்டி வேலை செஞ்சுட்டா அவர் அங்கே போய் தனியார் வேலைகளில் பொதுவாக என்னென்னா இது யாருடைய சம்மந்தப்பட்டதுன்னா வைத்தியர் சம்மந்தப்பட்டது இல்லை, இது ஜென்ரல் ஆடிட் சம்மந்தப்பட்டது. ஃப்ளையிங் ஸ்குவாட் வரும், பறக்கும் படை வரும், ஜென்ரல் ஆடிட் வரும். நீங்கள் இந்த நார்மல் யூனிட்டில் நின்று கொண்டு 4 மணிக்கு முதல் எங்கேயாவது ப்ரைவேட்டில் இருப்பீங்களா இருந்தால் உங்களை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேலை இழந்த ஆக்கள் கூட இருக்கணும். சரிதானே? ஷிஃப்ட் டியூட்டி உள்ள ஆக்கள், அதாவது இப்போ 7லிருந்து 1 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், அவர் ஹாஸ்பிட்டல் என்ன அவர் 1 மணிக்கு பிறகு அவர் வெளியில் போய் செய்கிறத நான் தடுக்க இயலாது. பொதுவாக மற்ற அந்த 4 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட் டியூட்டி இல்லாத மற்ற ஆக்கள் 4 மணிக்கு பிறகு போய் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறத நாங்கள் யார் எல்லாருமே ஆசிரியர்கள் கொண்டு எல்லாருமே என்ன செய்யணும். இப்போ அந்த கோச்சஸ் கூட இவ்வளவு உழைக்கணும், அதாவது அவையில தனிப்பட்ட திறமையின் அடிப்படையில் அவை உழைக்கணும். அதை யாரும் காசாக இப்போ தனியார் வைத்தியசாலையில் போயிருந்து நீ 50 ரூபாய்க்கு பார்க்கணும் 100 ரூபாய்க்கு அவர்கிட்ட எனக்கு தெரியும் 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் வாங்கக்கூடிய வைத்தியர்களும் இருக்கணும். அது அவைய சேவை, அவை ஒவ்வொரு பேஷண்ட்டோட இவ்வளவு மினக்கடினம் என்ற தன்மையில் வச்சு அவை அதை தீர்மானிக்கணும். நீங்கள் அதற்கு போக விடலாம். ஆனால் தனியார் துறைன்றது நிப்பாட்ட இல்லாதன்றதை நீங்கள் ஒரு விஷயம் விளங்க வேணும். என்னென்னா வாசித்ததன் அடிப்படையில் இந்த ஓபிடிக்கு வரக்கூடிய வெளிநோயாளர் பிரிவுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ல இலங்கையில் 60% பேஷண்ட் இப்போ தனியாக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் சொல்லல, அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளினிக்குகள் எல்லாம் போகிறபடியாக தான் ஓபிடிக்குரிய ஆக்கள் அளவு குறைவு. இப்போ தனியார் துறையை நீங்கள் முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யலாது, அதில் மாஃபியான்ற விஷயங்கள் 2வது அந்தளவுக்கு போகாமல். அப்போ இப்போ தனியார் துறையில் போய் வேலை செய்கிறாரு, 4 மணி ஷிஃப்ட் டியூட்டி வேலை செய்யக்குள்ள சில தனியார் ஆஸ்பத்திரியில் போய் மணத்தியாரத்துக்கு 4 மணித்தியால ஷிஃப்ட் 5 மணித்தியால ஷிஃப்ட்னு சொல்லி அப்போ நான் வேலை செய்ய கட்டணம் குறைவு, மணித்தியாரத்துக்கு 500 ரூபா 600 ரூபா அப்படி தந்துடணும். சரிங்களா? அப்போ அதை வேண்டி கொண்டு வந்துடுறதோட எங்களோட வேலை சரி. மற்றது இதில் இன்னொரு கேட்டகரி இருக்கணும் யாருன்னு சொல்லிச்சுன்னா அந்த அவையும் டாக்டர்ஸாக இருப்பினும் அவை பல்கலைக்கழகங்களோட இணைந்த ஆக்களாக இருப்பினும் அவை ஹெல்த் சுகாதார அமைச்சுக்குள்ளே வராமல் பல்கலைக்கழக இதுக்குள்ளே வரக்கூடிய ஆக்கள் அவர்களுக்கு அவே லெக்சர்ஸ். அப்போ அவை என்ன செய்யணும், அவை எனி டைம் செய்யலாம். அப்போ சிலர் சொல்லிக்கணும் அந்த டாக்டர் 10 மணிக்கு என்னை பார்த்தார், 12 வேலை நேரம் வந்தாண்டு. அப்போ அவை சனத்துக்கு தெரியாது தெளிவுபடுத்துன்னு சொன்னால் அவர் பல்கலைக்கழகத்தின் ஊழியர்கள், அவர்களுக்கு அவன் லெக்சர்ஸ் முடிஞ்சால் அவன் என்ன வேலையும் செய்யலாம். அப்போ அதுக்கும் ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கும் நேரடியான தொடர்புகள் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக போகிற போக்கில் தனியாரில் போய் இருக்கிறாங்க. அது செய்கிறன்றது இது அப்படி நிரூபிக்கப்பட்டா இவர் ஒரு 4 மணி தேலத்துக்கு 4 மணி வரைக்கும் 8லேருந்து 4 மணி வரைக்கும் உள்ள ஒரு யூனிட்டில் இவர் வேலை செய்கிறார், ஆனால் இவர் தனியாரில் போய் இருக்கிறாருன்றா அது நிரூபிக்கப்பட்டா அது நிரூபிக்கிறது ஆடிட். நிரூபித்து அவர்கள் மேலே தண்டனை எடுக்கப்பட்டு வேலை இழந்து அப்படி கணக்க நடவடிக்கைகள் நடந்த வரலாறுகளும் இருக்கு. அப்போ மக்கள் எடுத்தோன்னே இவர் போய் ப்ரைவேட்டில் நிற்கிறார் என்று சொல்கிறது பெரும்பாலான இந்த வைத்தியசாலையில் மக்களை உள்ளுக்குள்ளே எடுக்கக்குள்ள இந்த பிரச்சனையில் தவிர்க்கிறதுக்காக என்ன செய்யணும்னா அந்த ஷிஃப்ட் டியூட்டியில் உள்ள ஆக்களை தான் செய்யணும் எடுப்பினோம். அப்போ அவை செய்கிறதால அது எந்த விதமான பாதிப்பும் அவைக்கும் வராது, வைத்தியர்களுக்கும் வராது. என்ன இருந்தாலும் இலங்கையில் மருத்துவத்தோட தனியார் மயமாய்க்கொண்டிருக்கு தானே. இலங்கை அண்டியில் உலகம் முழுக்க ஆகிக்கொண்டு இருக்கு. ஏனென்றால் அதுக்கான வசதிகள் நான் ஸ்டில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் அரசு துறையைத்தான் நான் நல்லா சொல்லுவேன். எல்லா வைத்தியசாலையிலையும் எல்லா வசதியும் இருக்கணும். வந்தாலும் வேகம் ஒரு மட்டுப்பட்டதாக இருக்குமே தவிர, ஆனால் ஒரு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கிற அளவுக்கு அரசு வைத்தியசாலைகள் ஒரு தரம் இல்லாமலும் இல்லை, தனியார் வைத்தியசாலைகள் தரமானது. நான்
இங்கே உள்ள தரமான வைத்தியசாலை தானே நான் அரசாங்க வைத்தியசாலை சொல்லுவேன். தனியார் மயமாகி கொண்டே வருது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இது தொடருமான்னு சொல்லி சொன்னால் எனக்கு அதில் நம்பிக்கை சொல்ல இயலாது. காலமாற்றம், குளோபல் சேஞ்ச், உலக ரீதியில் இந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது, ஆகிக்கொண்டிருக்குது. ஆனால் வேகமானது மிக வேகமானலாம் சொல்ல தெரியல. நான் சொன்ன வசதி கூட ஒன்று வந்து கொண்டு இருக்குமென்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அரசு துறைகள்னு சொல்லியிருக்கு, அதுக்கான லிமிட்டேஷன், வரையறைகள் கூட இருக்குது. தனியாருக்கு அந்த வரையறைகள் இருக்காது. அவர்கள் ஒரு பெரிய அளவு முதல்ல போட்டு பெரிய அளவு மிஷினரிஸ் நீ போக என்னென்ன விதங்களை நீ ஆப்ரேஷன் செய்கிறது கூட ரோபோக்கள் வெளிநாட்டில் வந்துட்டுது. அப்படியான ஒரு வசதியை கொண்டு வரலாம். இப்போ முதல்ல ஆரம்பத்தில் வெட்டி செய்த ஆப்ரேஷன், பிறகு துளைகளை போட்டு லாப்ரோஸ்கோப் மெத்தடில் செய்யப்பட்டது. இனி இது கூட என்னென்ன சிகிச்சைகள் நவீனத்துவம் கூட இதுகள் வரலாம். ஆனால் வேகமாக தனிமையாக இலங்கையில் ஆகுதுன்றதை நான் பொதுவாக உடன்படையில். ஆனால் ஆகுது. அரச மருத்துவத்துறையில் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். அந்த மருத்துவத்துறையில் ஏற்படுற ஊழல் மற்றது நிர்வாக சீர்கேடு போன்றவற்றை கையாளுறதுக்கு அல்லது கட்டுப்படுத்துறதுக்கு பொதுமக்களை திரட்டி புரட்சி செய்யத்தான் வேணுமா? இல்லை, அது மருத்துவத்துறை ஒன்று இல்லை, நீங்கள் அரசு துறையில் எந்த துறையிலையுமே செய்யலாம். அது மேலே அது ஒவ்வொருத்தரும் தாவன கோவைன்ற ஒரு எக்ஸாம் எழுதி தானே விரும்பினோம், அதில் சொல்லப்படுது. இங்கே நான் அதை விட பெரிய குறையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அரசு சேவையில் இருக்கிறவன் அரசியல் கதைக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் உண்டு. அது அண்டபடியாக தான் சில விஷயங்களை கதைக்க முடியாமல் போகுது. இதுக்கான இப்போ எனக்கு சில ஆசிரியர்கள் பிள்ளைகளோட சேர்ந்து படம் போடுறது உண்மையில் சட்ட ரீதியாக இருக்குல்ல. 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளைன்ற படத்தை நான் போடல. அவன் பெற்றோர்கள்ட ஒப்புதல் வேணும். அது பாடசாலை யூனிஃபார்மாக அது என்னவாக இருக்கட்டும். இப்போ நான் ஒவ்வொரு வருஷமும் பாடசாலை கல்வி உபகரணங்கள் அதில் கொடுக்கணும்னு தவிர அதில் இந்த ப்ரைஸ் கிவிங் மாதிரி கொடுத்த ஒரு படமும் போட்டதில்லை. பிள்ளைகள முகந்தெரிய ஒன்றும் போட்டதில்லை. படமே எடுக்கிறதில்லை. நான் கல்வியும் உணவும் கொடுக்கல. நான் பொதுவாக படமே எடுக்கல. எவிடன்ஸுக்காக என்ன செய்வேன், அந்த பில்லுகளை அந்த சாமானில் எடுப்பேன். அல்லது ஒரு க்ரௌட் இருந்தேன்னா பின்னால் எடுப்பேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா அது சரியான சென்சிட்டிவான விஷயம். ஒரு பிள்ளைய கொண்டு போடுறது அப்போ ஒரு பாடசாலை வேண்டாம், ஒரு திணைக்களத்துலேயோ அங்கே இருந்தால் நான் ஏன் அடிக்கடி கல்வியை மருத்துவத்தையும் என்று சொல்லி ஆசிரியர்கள் சண்டைக்கு வரக்கூடாது என்னென்னா, இலங்கையின் அழகை வந்து அந்த இலவச கல்வியும் இலவச மருத்துவம், இது ரெண்டையும் நாங்கள் எந்த காலத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த துறையண்டில் எந்த துறையில் இருக்கிறவருமே அதை செய்யக்கூடாது. மக்களை திரட்டுறதுன்றது என்ன அடிப்படையில் திரட்டுறோம் அல்லது என்ன பர்பஸுக்காக திரட்டுறோம்ன்றதான் இருக்கு. அரசும் மக்களும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை கொண்டு வரணும்ன்றதுக்காகத்தான் அந்த சங்கங்கள் உருவாக்கப்பட்டது. சங்கங்களூடாக அதை சரியான முறையில் வினைத்திறனாக செய்வோமா இருந்தோம்னு சொன்னால் அந்த மக்களை திரட்டி போராட்டம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. மற்றது அவரவர் நான் படிக்கக்குள்ள இருந்த ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு இப்போ இருக்காண்டா இல்லை. பள்ளிக்கூடம் முடிஞ்சா பிறகும் எங்களோட அதிபர் இப்போ அதுக்காக வினைத்திறன் இல்லாத ஆசிரியர்கள் அதிபர்கள் இல்லை என்று நான் சொல்லலை. ஒப்பீட்டளவில் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ இருந்த ஆசிரியர்கள் என்ன ரோட்டில் கண்டா கூட நான் அவருக்கான மரியாதை கொடுப்பேன். நீ ஏன் நிற்கிறேன்னு கேட்பேன். இப்போ படியனையும் கேட்கலாது, கேட்டால் உடனே ஒரு சட்டம் கொண்டு வந்துடும்ன்றதுக்காக. அப்போ அப்படி மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்குது. அப்போ மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கக்குள்ள நாங்கள் மக்களை திரட்ட போராட வேண்டிய தேவையென்று இல்லை. பிரச்சனைகளை உரிய தரப்புக்கு சொல்லலாம். அந்த தரப்பு அதுகளை செய்யாத இடத்துல ஓகே நான் இதுகளை தெரியப்படுத்தியிருக்கேன்னு செய்யலாம்னு. உணர்ச்சி வசப்படுத்துறது. இப்போ ஒரு போஸ்ட் பார்க்குறேன், சரியான வேதனையாக இருக்குது. ஒருத்தர் போட்டிருக்காரு, யாரும் வைத்தியர்களை தாக்க வேண்டாம், யாரும் வைத்தியர்களின் காரை உடைக்க வேண்டாம், யாரும் வைத்தியர்களின் கிளினிக்கை உடைக்க வேண்டாம். இது என்ன வகையான மனநிலை? ஒரு ஆள் சொல்கிறார், என் கையில் துவக்க கிடைச்சதுன்னா நான் ஊழல் செய்கிற வைத்தியர்களை நான் சொல்கிறேன். அவர் ஊழல் செய்த வைத்தியர் என்று யாரை சொல்கிறார், என்ன அடிப்படையில் வச்சு சொல்கிறார்? இதுக்கு முதல் ஒரு பதிவு கொண்டு நான் அந்த கை பிரச்சனை ஒன்று நடந்த நேரம் வருது, நான் எல்லாரையும் வெட்டி தள்ளிப்போடு ஜெயிலுக்கு போவேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுத்து அடிப்படை காரணம் தெரியாமல் ஒருத்தன் அந்த குற்றத்தை செய்துட்டான்னா காலப்புள்ள அனுபவிக்க போகிறோம் அவனும் அவன் குடும்பம் தான். அல்லது ஒன்றுமே செய்யாத ஒரு அப்பாவிக்கு தான் போய் இங்கே ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தனுக்கு போய் ஒன்றும் செய்ய போகிறோம் இல்லை. அந்த சந்தானத்தின ஜோக்கில் வந்த மாதிரி அந்த ஒருத்தன் சிக்குவான் போகிற மாப்பிள்ளைன்ற மாதிரி யாராவது ஒருத்தனை தான் போய் செய்யணுமே தவிர ஒரு பேக்ரவுண்ட் உள்ளவனோடவே கடைசியே மோத மாட்டேன். அப்போ இதில் எந்த விதமான ஒரு நெகட்டிவான இம்பேக்டை சொசைட்டியில் கொடுக்கும். உணர்வு பூர்வமாக இது செய்கிறதுக்கான இதுகள் அரசு துறையில் தேவையில்லை. நீங்கள் வேறு என்னத்துக்கும் போராடுங்க, வேறு என்னத்தையும் செய்துட்டு போகும், அதில் வேறு. ஆனால் இதுக்கான வழிமுறைகள் இருக்கேக்க ஏன் அந்த வழிமுறையை கையில் எடுப்பேன்? கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு சொல்கிறது. இது நாங்கள் செய்யக்கூடிய முறை இருக்கக்குள்ள மக்களை திரட்டி போராடி எத்தனை நாள் மக்கள் இதில் போராடி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறீங்க? 5 நாள், 6 நாள், 7 நாள், ஒரு குறிப்பிட்ட மனத்தியாரத்துக்கு பிறகு அதில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அதை
எப்படி கொண்டு போகணுமன்றது இந்த துறையில் எந்த துறையிலையுமே அது செய்யக்கூடாது. பிள்ளைகள் இருந்தால் மக்களுக்கு அறிவிக்கலாம், அதை உணர்ச்சி வசப்படுத்தி அப்படியான ஒரு நிலைமைக்கு யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த பதிவுகள் உண்மையிலே எனக்கு பர்சனலாக வேதனையை தருது. ஏன்னா என்ன மனைவியும் ஒரு மருத்துவர், எனக்கும் குழந்தைகள் இருக்குது. நாளைக்கு வார வழியில் ஒருத்தர் எமோஷனில் அந்த பிள்ளைகளுக்கு த்ரெட்டு நீ இதுக்கான அடிப்படையான காரணம் யாருன்னு சொல்லி சொன்னால் அதே ஒரு மருத்துவராக இருக்கக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. நாளைக்கு நடந்துட்டுதாண்டா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டுதாண்டா, இவன் பெட்ரோல் செட்டில் லைனில் முன்னுக்கு கிடைக்கிறான்னு சொன்னால் வைத்தியர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் இருக்குது. இப்போவே வந்து வைத்தியர்களை அடிக்கிற நிலைமை போர்டில் எல்லாம் நடக்குது. சரிதானே? எல்லாரும் அப்படி என்று சொல்லையில் அடிக்க. அப்போ இது வந்து நீங்கள் யாருன்னு தெரியுமாடான்னு சொல்லி வரைங்க சண்டித்தனத்துக்கு வேற இல்லை ஒருத்தர். அப்போ இது ஒரு 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 உயிர் ஆபத்தை அல்லது ஏதாவது ஒரு சொல்ல முடியாத ஒரு சரி அவனுக்கும் விளங்குது இல்லை. என்ன விளங்கு, என்னடா இப்படி செய்றீங்க, ஊழல் டாக்டர் ஊழல் டாக்டர் ஊழல் டாக்டர்னு அது போகிற போக்கில் யாரையும் சொல்லிப்பட்டு போகலாம். ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிப்பட்டு போகலாம். என்னையே 4 பேர் சொல்லுவாங்க இவரை தெரியாதா இவர் என்ன. நீங்கள் எந்த அடிப்படையில் அது நீங்கள் ஊழல் இருக்குது என்று சொல்லி சொன்னால் அது ஆதாரபூர்வமாக சொல்லி அவருக்குரிய தண்டனை ஏற்படுத்தி கொடுக்கலாம். தண்டனை கிடைக்குதா இல்லையான்றது அது 2வது பிரச்சனை. அது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை அப்புறப்படுத்துங்க. ஒருத்தர் இப்போ நேற்று ஒரு நோயாளியை பார்க்கக்குள்ள எனக்கு அவருக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சரிதானே? நோயாளியை நான் பார்க்குறேன், சத்திர சிகிச்சைக்கு முன்பால் அவன் ஃபிட்னஸ் பார்க்க ஏன் நம்ம ஆப்ரேஷன் செய்யலைன்னா எனக்கு 3 அடைப்பு இருக்குது. ஒரு அடைப்புக்கு 1,10,000 படி என்கிட்ட 3,30,000 கேட்டவன் அவன் ஃபேமிலியும் அதில் இருக்குது. எனக்கு அந்த 3,30,000 கொடுக்குறேன். கேட்டேன் அரசு வைத்தியசாலையில் கேட்டவையோன்னு சொல்ல சத்திர சிகிச்சை கேட்டேன். நான் ஒரு வெள்ளை பேப்பரோட நான் கொடுத்தேன், அதை எழுதித்தாங்க. எனக்கு என்னோட சம்மந்தப்பட்ட வைத்திய சிகிச்சை நிபுணரை கடிச்சு கேட்க இங்கே அப்படி ஒரு நடைமுறையுமே இல்லை. அப்புறம் என்னென்ன போதுமாங்க அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி அங்கே உள்ள யாராவது ஒரு கதையை சொல்லி போட்டு போகல. இப்போ நீங்கள் எக்ஸ்ரேக்கு போகிற ஒருத்தர் நகையை திருடிட்டு போகிற மாதிரி அங்கே உள்ள அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னு சொல்லி சொன்னோம். சில வேளை என்னவா இருக்கலாம், இந்த ஸ்டெண்டுகள் போடுறதுக்கு ஸ்டெண்ட் இல்லைன்னு சொன்னால் வாங்கித்தாங்க போடுறோம்னு சொல்லுவாங்க. இல்லையேண்டா என்ன செய்யலாம், வாங்கித்தாங்க இருந்தால் ஓகே போட்டு விடுறோம்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்து ஒன்று பேஷண்ட்டுக்கு எடியூகேட் பண்ண வேணும். எல்லாரும் எல்லா மட்டத்திலையும் இருக்க மாட்டேன், அதை தெளிவாக சொல்ல வேணும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் கிளிநொச்சியில் உங்களை மாதிரி ஒரு ஊடகவியலாளர் எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்புகிறாருன்னா ஒரு அப்பா கேட்குறார், என் பிள்ளைக்கு காதுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் செய்ய இருக்கணும், அதுக்கு 7 லட்சம் ரூபா கேட்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், உடனே அந்த நிபுணருக்கு அடித்து இப்படி ஒன்று வந்திருக்கேன்டா, இல்லை உதயசீலன் இது 21 லட்சம் ரூபா பெறுமதியானது, மினிஸ்ட்ரி இலவசமாக தருது, இது யார் கேட்டதுன்றே எனக்கு தெரியாது, நான் என்ன காதுகளுக்கே போக தேவையில்லை. ஒரு வைத்தியசாலை ஊழியர் என்று சொல்லிக்கொண்டு அல்லது அதில் இருக்கிற ஒருத்தர் வைத்தியர் கேட்டு நீங்கள் தாராளமாக கேள்வி கேளுங்க, வைத்தியர்கள்ட்ட கேளுங்க. இப்போ எங்கே தொடங்குது தெரியுமா, ஒருத்தர் சொல்லுவார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க என்ன வருத்தப்பட்டு சொல்கிறாங்களே இல்லை கதைக்கிறாங்களே இல்லையண்டா, பெரும்பாலானாக்கள் கதைப்பாங்க. அவர் அதை தெளிவுபடுத்த வேணும். இப்போ கதைக்கிறது, மக்களோட உரையாடுறது, இதெல்லாம் அவரவர்ன்ற தனிப்பட்ட இயல்பு. இது எல்லா விதமான ஆக்களும் இருக்குது. உங்களுக்கு சொல்கிறது நான் சொல்கிறதுலாங்க நினைக்கிறேன். என்னென்னா சகல விதமான ஆக்களும் இருப்பினும். இப்போ ஒருத்தருக்கு உரையாடுற தன்மை இருக்குது. மற்றது இந்த பயப்படிக்கிறாக்கள் எல்லாரும் என்ன செய்யணும், கடிவாளம் போட்டு புத்தகத்தையே பார்க்க விட்டு வெளியில் ஒன்றும் தெரியாது. அப்போ அவருடைய இயல்பும் சாதாரணமாக இயங்கி கொண்டிருக்கிற ஒருத்தர் இயல்பும் வந்து வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் எல்லாரையும் 19 சொல்லக்குள்ள எல்லாரும் பாதிக்கப்படுறோம். வடமராட்சின்னா ஒரு முக்கிய பள்ளிக்கூடத்தில் 3A எடுத்து வந்த ஒருத்தர், அவர் வைத்தியர், உயிரியல் துறையில் 3A எடுத்து வைத்தியராக வந்துட்டார். 10 வருஷத்துக்கு முற்பட்ட 2013-14 நினைக்கிறேன். அவர் அந்த டைம் முல்லைத்தீவில் வைத்தியர்கள் தட்டுப்பாடாக இருக்குது. எனக்கு கேட்டார், அண்ணன் ஏதாவது அந்த ப்ரீ இன்டர்ன்னு சொல்கிறது இப்படி ஒரு வேலை எடுத்து தருவீங்களோன்னா, நான் அந்த நேரம் ஆடிஜிட்ட கதைச்சி போட்டு ஓகேன்னு சொல்ல அவர் எனக்கு சொன்னார், ஒரு பின்னேரம் அடிக்கிறார், அண்ணன் முல்லைத்தீவு எங்கே இருக்குன்னு நான் போகிறேன்னுண்டு. என்னடா முல்லைத்தீவு தெரியானா வந்தது இல்லைன்னா நான் வருவேன்னுண்டான். சரி எங்கேன்னா கேண்டி ரோட்டால் வா வர மாட்டேன். பாருங்க, ஒரு யாழ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவமனை பட்டம் முடிச்சிருக்கிறார், 3A எடுத்து மாவட்டத்தில் முன்னுக்கு எடுத்து வந்திருக்கிறார். முல்லைத்தீவு எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த அளவில் தான் இருக்கிறோம். அவ்வளோ தூரத்துக்கு. அப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் தலை போன அடிச்சார். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து நேராக வந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் முல்லைத்தீவு வரையில என்னன்னு சொன்னேன். இது உண்மை சம்பவம். அப்போ நான் சொன்னேன், நீ எவ்வளோ நிற்கிறான்னு சொல்ல, இடம் தெரியல. நான் கடைகளில் போட்டோ இருக்க பாருன்னா கொடிக்காம மட்டும் சொன்னேன். அதுனா இடப்பக்கம் ஒரு ரோடு இருக்கும், அதால் திரும்பி அப்படியே போகணும், அப்படியே ஊருக்கு போகணும்னு சொல்லி விட்டதான். அப்போ இது அவருடைய வளர்ப்பில் பிள்ளை.
வளர்ப்பில் பிள்ளைன்னா தனியாக படிப்பு. அப்போ இந்த ஒரு முன்னுக்கு வரணுமன்றதுக்காக தனியாக படிப்பை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தா அவருக்கு சோஷியல் நின்று பிடிக்கல. அவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கும், கதைக்கிற கேள்விகளுக்கு என்ன இதன்று தெரியாது. ஆனால் மக்கள் அந்தந்த சந்தர்ப்பத்தில் முறையான முறையில் போய் தடியோட என்ன வருத்தம்னு சொல்கிறான்னு இவர் கேட்டால் சொல்ல வேணும். அதுதான் கடமை, அதுதான் வைத்தியர்னா கடமை. இது நான் வைத்தியர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் கேட்டால் சொல்லுங்கள், எனக்கு சொல்ல இயலாதண்டி யாரும் சொல்ல இயலாது. யாரும் சொல்ல இயலாதுன்னு சொன்னால் உடனே பணிப்பாளருக்கு முறையிடுங்க. என்ன வருத்தம், என்ன எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியத்தானே வேணும். இந்த போராட்ட காலத்தில் அரச வைத்தியர்கள் சங்கமும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பற்றி அவர்களது நடவடிக்கைகள் பற்றி கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அதில் சில விஷயங்கள் நான் சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால், வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்று இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொரு ட்ரேட் யூனியன் என்று சொல்லி ஒன்று இருக்கும், தொழிற்சங்கம் ஒன்று இருக்கும். தொழிற்சங்கம் அந்த சங்க உறுப்பினர்களுடைய நலன்களுக்காக அவர்களது உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இருக்கு. சிலதுகளுக்கு அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் காரணங்கள், பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும். அவை ஒரு குறிப்பிட்ட நிலை எடுப்பினம். அது பொதுவாக அந்த தொழிற்சங்கங்கள்ட தலைமைகள் எடுக்கிறதுக்கு கீழே மற்றவை கட்டுப்பட்டு போகிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்று சொல்லி சொன்னால் அவன் எல்லா செயற்பாடுகள்லையுமே எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குமென்றது இல்லை. ஆனால் சில விஷயங்களுக்கு சங்கத்தின் தேவையாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஆளணிகளை உருவாக்குறது இப்படியான இதுகளில் அவர்களோட பங்கு சரியான கூட இருக்குது. அவர்களுக்கு பின்னால் வெவ்வேறு அஜெண்டாக்கள் இருக்கலாம், இல்லை எனக்கு தெரியலை. ஆனால் நான் வடக்க பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட சில காலமாக, அண்மை காலமாக நான் ஒரு பெரிய மாற்றத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ உண்மையில் இந்த பருத்துறை ஆதார வைத்தியசாலை மாதிரி இடங்களுக்கு இன்டர்னை கொண்டு வந்து உள்ளக பயிற்சியாளரை கொண்டு வந்ததெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். மற்றது சில விஷயங்கள் இதுகள் முந்தைய போர்க்காலத்தில் நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லியிருந்தது. அதாவது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் எடுத்து 2 வருஷத்தில் நார்த் ஈஸ்ட்டில் வெளியில் போயிடுவினோம். அதை போராடி கடைசி அதை டிஃபிகல்ட் ஸ்டேஷன், கஷ்ட பிரதேசங்கள் என்று கொண்டு வந்தது. அந்த கஷ்ட பிரதேசங்களில் இருந்தும் ஒவ்வொரு என்னென்னா அல்லது ஒரு வைத்தியர் முதலாவது நியமனத்தை தொடர்ந்து 4 வருஷம் தங்கி இருக்கக்கூடியவர் இந்த டிஃபிகல்ட் ஸ்டேஷன் நார்த் ஈஸ்ட்ன்ற காரணத்தால் அவர்கள் என்ன செய்யணும்னா 2 வருஷத்துலேயே விட்டுட்டு போய்க்குள்ள அந்த இடம் டெவலப் ஆகும். ஒருத்தர் அதில் ட்ரெயின் ஆகி 2 வருஷத்தில் விட்டுட்டு அப்புறம் இன்னொருத்தர் புதுசாக ட்ரெயின் ஆகி இப்படி வரைக்கும் அந்த இடங்கள் வளராது. அப்போ அந்த நிலையில் அதுகளை கொண்டு வரதில் இப்போ வடக்க பொறுத்தமில்லை நான் கடந்த ஒரு 3-4 வருஷங்களுக்கு இடையில் பெரிய மாற்றங்களை பார்க்குறேன். சனம் திட்டுற மாதிரி இல்லை. நாங்கள் அதோட தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கத்துக்குரிய நடவடிக்கைகள் சிலது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கலாம், சரியாக பிழையாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு தொழிற்சங்க உறுப்பினர்கள் அடிப்படையில் இப்போ கடந்த மழை வெள்ளப்பெருக்கு நேரம் நான் போய் 3 நாளாக, அது ஊடகவியலாளருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் அதில் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தினாலே தவிர மக்களோட நின்று நாங்கள், மக்கள் பார்த்து நாங்கள் நிவாரண பணிகள் செஞ்சு நாங்கள் வெள்ளத்துக்குள்ளே உடனே போய் நின்று நாங்கள். ஏனென்னா நான் தொழிற்சங்க உறுப்பினராக நான் சொல்கிறேன் என்னென்னா, எல்லாத்துக்கும் மக்கள் எங்களை குறை சொல்கிறாங்க, பெரிய தொழிற்சங்க நடவடிக்கைகள் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் செய்யணும்னு சிலதுகள் இப்போ அடுத்து வர்ற மறைந்த முன்னாள் முல்லைத்தீவு ADHS அவருடைய நினைவார்த்தமாக கூட தொடர்ச்சியான மருத்துவ முகாம்களை நடத்துறதுக்கான திட்டம் ஒன்று இப்போ போய்கொண்டிருக்குது. பல்வேறு வெவ்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுறது அது இப்படி பிரபலப்படுத்தப்படுறது இல்லை, அதான் உண்மை. ஆனால் சில செயற்பாடுகள் விமர்சனத்துக்குரியது இருக்குது. இவன் மெம்பராக இருந்த காலப்பகுதிகளில் கூட ஒரு பணிப்புறக்கணிப்பு வரைக்குள்ள நோயாளியை திருப்பி வெளியில் லேபிள் பணிப்புறக்கணிப்பு இருந்த நிலையிலையும் நோயாளர்களை பார்த்து விட்ட வைத்தியர்களும் இருக்கேன். நான் 4-5 வருடங்களுக்கு போல் நானே பார்த்துருக்கேன். நான் இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன் இல்லை பணிப்புறக்கணிப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த நிலையில் நான் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருந்தேன்னா வந்தவரை திருப்பி விட மாட்டேன், ஸ்ட்ரைக் இருந்துட்டு போடும், சனம் வந்துட்டது, நான் பார்த்து தான் விடுவேன்ட்டு நானும் இன்னொரு வைத்தியரும் இருந்து பார்த்து முடிச்சுட்டு போன சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ அவர் எல்லாத்துலேயும் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக இருந்து என்னடா இங்கே இருக்கிற சங்கம் அங்கே இருந்தாலும் சங்கம் ஒரு ஓடுற போட்டாலும் இங்கே இருக்கிறவர் என்ற சக வைத்தியராக தான் இருப்பேன். அவருக்கு நான் சொல்லுவேன் இதை நான் விட மாட்டேன். அப்போ சில நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குரியதாக இருக்கலாம், சில நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்கிறேன், இந்த சங்கம் இல்லை எந்த ஒரு ட்ரேட் யூனியன், ஆசிரியர் சங்கம் போராடுது, போயிடுற சங்கம் போராடுது, எல்லாம் ஒரு சங்கங்களுக்கு பின்னால் ஒவ்வொரு இது இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு சொல்லாட்டியும் நான் சொல்லுவேன். இது இங்கே இந்த சங்க உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முனைப்பாக இருக்கிறேன். சில செயல்கள் விமர்சனத்து நானே
சில இடங்கள்ல நின்று கேள்வி கேட்டிருக்கேன். சங்கத்தை விட்டு வெளியில வந்து நின்று நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றேன். எந்த ஒரு கேள்வி எழுப்பைக்குள்ள அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து கேள்வி கேட்டு அதை மாத்துறது தான் கெட்டித்தனம். வெளியில வந்து நின்று இவங்களெல்லாம் கல்லறண்டு சொல்றதுல வந்து இதுல இப்போ உள்ள நான் சொல்றேன், ஒரு சுற்று நிருபம் வேற்று மொழியிலங்களுக்கு வரக்குள்ள நான் கேட்குறேன், இங்கே இருக்கிறவர்கள் தமிழர்கள், இங்கே இருக்கிறது எனக்கு அந்த மொழி வாசிக்க தெரியாது, ஆங்கிலத்தில் தாங்க அல்ல இதில் தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முதல் ஒரு பெரிய போராட்டம் ஒன்றே நடத்தின மாதிரி. இப்போ உள்ளே இருந்து நான் போராடணும், உள்ளே இருந்து நான் அதை விமர்சிக்கணும். அப்போ தான் திருத்தங்களை கொண்டுடலாம். வெளியில் போய் மற்றவனோட சேர்ந்து செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு கையாளாகத்தனம் தான் சொல்லுவேன். எதன்ட்டு இல்லை, எந்த ஒரு சிஸ்டம் இருந்தாலும் நீ ஒரு சிஸ்டத்தை அல்லது ஏதாவது ஒன்றை சரி பண்ண வேணும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு உள்ளே இருந்து போராட வேணும். மறப்புக்கு இல்லை, அவர்களது சில செயற்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாக இருந்தாலும் பல செயற்பாடுகள் இதுக்கு பின்னால் இப்போ ஒரு வைத்தியசாலைகள மேம்பாடில் குறிப்பாக ஆளணி வைத்தியர்கள் நியமிக்கப்படுறதுல அவர்களோட பங்கு பெரிய பங்கு இருக்குது. ஒரு ஒரு பொடியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு கொண்டு சேர்ந்து கொடுக்க வேண்டி இருக்குது. அந்த கனவே பிரிஞ்சு போய் நின்றா அதை கேட்க மாட்டாங்க. இப்போ இதில் இன்னொரு கேள்வி எனக்கு முகநூலில் கேட்டிருந்தவ, இது முன்னாள் சங்கத்துக்கும் இந்நாள் சங்கத்துக்கும் இடையிலான ஒரு அதிகார போட்டியாண்டா நான் அதுக்கு மறுப்பே தெரிவிக்கிறேன். ரெண்டுக்குமே ஒரு இதுக்குமே இல்லை. இந்த சாவச்சேரி சம்பவத்தில் முன்னாள் இந்நாள் அதிகார போட்டியாண்டா நான் அதை இல்லை என்றே சொல்கிறேன். மற்றது அதிகார போட்டிகள், அதிகார துஷ்பிரயோகங்கள், இதுகள் வந்து எல்லா மட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது அந்த கதிரைக்குரிய சிறப்பியல்புகள். ஆன போதிலையும் ஒரு தொழிற்சங்கங்கள்ன்றது ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அல்லது இந்த அவர்களோட நலன் பெறுறதுக்கு பல இதற்கு தேவை தான். அந்த அடிப்படையில் எனக்கு தெரிய வடக்கில் பொறுத்த மட்டும் இப்போ தற்காலத்தில் ஒரு 4-5 வருடங்களுக்குள்ள கணக்க முன்னேற்றங்களை இதற்கூடாக செய்யக்கூடியதாக இருக்குது. ஒத்துக்கொள்கிறோம், சில விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த விமர்சனங்களை ஒரு உறுப்பினர்களாக ஒரு வைத்தியர் வந்து சுட்டி காட்டக்குள்ள அதை கரெக்ட் பண்ணக்கூடிய இப்போ சில பழிவாங்க நடவடிக்கை சில சொல்லினோம். நானுமே ஒரே நாளில் டிரான்ஸ்ஃபரில் கொண்டு வந்தேன். என்ன ஒரே நாளில் எனக்கு சொன்னவன் நீங்கள் ஓடி போய் டிரான்ஸ்ஃபர் போங்கோ, அதை விட நான் வந்துடலாம்ன்றக்காக நான் கூட எதிர்பார்க்கல. போன இடத்துல எனக்கு டிரான்ஸ்ஃபர், நான் அதுக்காக அங்கே 2 சண்டை பிடிக்கலாம். ஏனண்டா அப்போ சில செயற்பாடுகளை செய்யக்குள்ள எனக்கும் சரிப்பட்ட விமர்சனங்கள் சில இருக்குது. நீங்கள் எனக்கு முதல்ல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் நான் சிலதுகளை ஆதரிச்சுத்தான் போவேன், பலதுகளை ஆதரிச்சுத்தான் போவேன். சிலதுகளை நான் அந்தந்த நேரங்களில் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கேன். இதையே தான் எல்லாரும் செய்யணும். ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன்றதுக்காக உங்களோட எண்ணங்களை தெரியப்படுத்தாமல் விடாதீங்க. நாளைக்கு கேள்விகளை அதில் கேட்குறது மூலம் அதை சிரமப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இறுதியாக எதுவும் சொல்ல போறீங்களா? இறுதியாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. வைத்தியர்களும் ஒரு சாதாரண மனிதர்கள்தான். நீங்கள் அவர்களை உயிர்களை காப்பாற்றினோன்னு அல்லது தேவைகள் நிறைவேறணும்னு ஒரு தெய்வத்தின் கொரோனா நேரத்தில் கூட அந்த நிலைக்கு ஒருத்தர் தெய்வத்தின் நிலைக்கும் கொண்டு போக தேவையில்லை, தரையில் போட்டு மிதிக்கவும் தேவையில்லை. அவரவருடைய கடமைகளை செய்ய விடுங்கோ, அதற்கு உதவியாக இருங்கோ. மற்றது எல்லாம் வந்து மக்களோட கையில் இருக்குது. அரசு சேவைன்றது வந்து முற்றுமுழுதாக மக்களுக்கு வழங்கப்படுறது. அதை கட்டியமைக்கிறது நெடுக அரசாங்கத்தில் மட்டுமே தங்கி இருக்காமல் உங்களால் இயன்றது உங்களோட பிரதேசத்தை, இப்போ உங்களோட நான் நெடுக சொல்கிறது, உங்களோட வீட்டை எப்படி வளப்படுத்துவீங்களோ, உங்களோட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையோ அல்லது கச்சேரியோ அது எதுவாக பாடசாலையோ எதுவாக இருந்தாலும் அதில் எல்லாத்தையும் அரசாங்கம் செய்யணுமென்று நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அதை கட்டியெழுப்பணும். வேண்டாம், அங்கே சேவைக்கு போகிறது நீங்கள், உங்களோட பிள்ளைகள்லாம் அந்த பாடசாலைகளில் படிக்க போகுது. அங்கே என்ன தேவை இருக்கின்ற அந்த சங்கங்கள் வந்து உயிர்ப்போடு இருக்க வேணும். அது அப்படி செய்கிறது கூட ஒரு இணைஞ்ச ஒரு நல்லுறவோடு தான் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு எல்லாரும் ஒரு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் அனுபவித்து கொண்டு வரலாமே தவிர ஒரு தரப்பில் அல்லது ஒரு சாராரில் அல்லையும் குறிப்பாக வைத்தியர்கள் அப்படி குற்றஞ்சாட்டி சாட்டாதீங்க. அது இப்போ மனவேதனைக்குரியது, கவலைக்குரியது. உண்மையாக இதை சேவையாக நினைச்சு செய்யக்கூடிய கனவேருக்கு வந்து இந்த சில பிரச்சனைகளுக்கு பிறகு மன அழுத்தத்துக்கு கூட உள்ளாகி கூட தன்மை இருக்குது. அதனால் யாரும் தலையில் வச்சும் கொண்டாட வேணாம், தரையில் போட்டும் வைக்க வேணாம். நன்றி. இவ்வளவு நேரமும் பொறுமையாக எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்த அண்ணன் மரியாதைமிகு மருத்துவர் உதயசீலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.